ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரகாஷ் பயணம் சேனல். ஸோ இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, துபாயில் அட்லாண்டிஸில் இருக்கிற லாஸ்ட் வேர்ல்டு அக்வேரியமுங்க. இதுக்கு முன்னாடி பேர் பார்த்திங்கன்னா இது லாஸ்ட் சேம்பர் அக்வேரியம். ஸோ ரீஇனோவேட் பண்ணி இப்போது 2025 அக்டோபரில் வந்து ரீஓப்பன் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் வேர்ல்டு அக்வேரியம் அப்படின்னு பேர் மாற்றி இப்போ ரமதான் மந்த்து. ஸோ அதுக்கு கொஞ்சம் காம்ப்ளிமெண்ட்ரி பாஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லக்கியாக நமக்கு இது கிடைச்சது. வாட்டர் பார்க்கும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, பட் அது நமக்கு கிடைக்கல. ஸோ ரெகுலர் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரெசிடென்ஸ்க்கு அடல்ட் 115 திராம், கிட்ஸ்க்கு வந்து 95 திராமுங்க. அதே நீங்கள் டூரிஸ்ட்டாக இருந்தால் அடல்ட்ஸ்க்கு 145 திராம், கிட்ஸ்க்கு 120 திராம் இருக்குங்க. பிலோ 2 இயர்ஸ் வந்து ஃப்ரீயாக சார்ஜ், காசு எதுவுமே இல்லை. ஸோ கூடவே வாலெட் பார்க்கிங்கும் ஃப்ரீயாக கிடைக்கும். ஸோ என்ட்ரி ஆயாச்சு. என்ட்ரி ஆன உடனே ஒரு பிரம்மாண்டமாக நீங்கள் பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க. இது எப்படி வர்ணிக்கிறது தெரியல. நான் எனக்கு பார்க்கும்போது சிவன் காலத்தில் இப்போ நிறைய பாம்புங்க இருக்கலாம் அந்த மாதிரி தான் தோணுது. பட் அவங்க வேறு ஒரு தீமில் வச்சுருப்பாங்க. நல்லா இருக்குது. அப்படியே போகலாம் உள்ளார. பிரம்மாண்டமாக அந்த லைட்டிங்ஸ் வந்து சூப்பராக வச்சுருக்காங்க. எல்லா பக்கமும் அந்த நைட்டு தீமில் தான் இருக்குது, டார்க் தீமில். ப்ளஸ் அந்த லைட்டிங்ஸ்க்கு வந்து சூப்பராக ஒரு அட்ராக்ட் பண்ணுது உள்ளார பார்க்கும்போது. ஸோ இங்கே மொத்தமாக பார்த்திங்கன்னா மோர் தென் 65,000க்கு மேலே ஒரு உயிரினங்களை வந்து இங்கே வந்து நம்ம பார்க்கலாங்க. அந்தளவுக்கு இருக்குது. நான் ஜஸ்ட் கூகுளில் செக் பண்ணேன். ஸோ 65,000 ப்ளஸ் க்ரீச்சர்ஸ் வச்சுருக்காங்க. நீங்கள் அக்வாமேன் படம் பார்த்துருந்தீங்கன்னா அதில் வந்து நிறைய வெப்பன்ஸ் யூஸ் பண்ணுவாங்களே, அந்த வெப்பன்ஸ் எல்லாமே இங்கே அங்கங்கே நம்ம பார்க்கலாம். ஸோ அதோட தீமில் தான் இந்த மொத்த லாஸ்ட் வேர்ல்டு அக்வேரியமே டிசைன் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கு. அப்பா எப்படி இருக்கு பாருங்க. இத்தனாண்டு இருக்கு, ரொம்ப மோட்டாவா இருக்கு. ஜோடியா ரெண்டு நின்று இருக்கு. செம்ம இருக்கு, பயங்கரமா இருக்கு. எல்லாம் பயங்கரமான ஃபிஷ் போல. அப்பா மேலெல்லாம் ரியல் தாங்க. இது போயிட்டு என்ட்ரிலேயே ரொம்ப பெரிய பெரிய உயிரினங்கள்லாம் பார்த்தாச்சுங்க. மேலே ஆமையெல்லாம் போயிட்டுருக்கு. ஒரு பிரம்மாண்டமாக இருக்குங்க. ஒரு மாதிரி ஃபீலிங்கு உள்ளார. அது நார்மல் அக்வேரியம் போகிறது வேறு, பட் இந்த மாதிரி பார்க்கும்போது இந்த மாதிரி டார்க் தீமில் சூப்பராக இருக்குங்க. அது ரொம்ப விதவிதமான மீன்கள் இருக்குது. அதுதான் இங்கே கொஞ்சம் அதிசயமாக இருக்குது. ப்ளஸ்ஸு அதோட இந்த மாதிரி லைட்டிங்ஸ் எல்லாமே கொஞ்சம் இன்னும் அட்ராக்ட் பண்ணுது ரொம்பவே. ஸோ ஜெல்லி ஃபிஷ்ஷு, இங்கே பாருங்கள். நம்ம அங்கே பார்த்ததோட இங்கே தலைகீழாக ஜெல்லி ஃபிஷ் இருக்குங்க. ஸோ அங்கே ரிவர்ஸ்லேருந்து இது அதுக்கு ஆப்போசிட்டாக இங்கே இருக்குது. இது க்ளோ ஆகிற கோரல்ஸுங்க. இங்கே டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அண்டர் யூவி லைட்டு போட்டால் அந்த க்ரீன் கலர் அண்ட் ரெட் கலரில் வந்து க்ளோ ஆகுங்க இந்த கோரல்ஸ். அதுதான் இங்கே டீட்டெயில்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ அது பார்க்குறது வந்து வேறு லெவலில் இருக்குது. நம்ம ரேடியம் ஸ்டிக்கர்லாம் இருக்கலாம், அந்த மாதிரி ஷைன் ஆகுது. ஸோ இங்கேயும் சில சின்ன சின்ன மீன்களெல்லாம் விட்டுருக்காங்க கலர் கலராக. பாருங்கள் எந்த அளவுக்கு இயற்கையாகவே க்ளோ ஆகுதுங்க. இது வந்து வேறு லெவல் இல்லை. அடுத்து அப்படியே உள்ளார போகலாம். இன்னும் பாருங்கள், இதெல்லாம் அந்த படத்தில் யூஸ் பண்ணுற ஆயுதங்கள் தான் வச்சுருக்காங்க, வெப்பன்ஸு. ஸோ இது ஏதோ டிஸ்பிளே பிக்சர் இங்கே போட்டிருக்காங்க. ஸோ அடுத்து இது பாருங்கள் எந்த மாதிரி இருக்குது பாருங்கள். இது பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்குது. இது பேர் பார்த்திங்கன்னா மோரே ஹீல்ஸுங்க. சூப்பரான காட்சி இல்லைங்க, அற்புதமாக இருக்குல்ல. அது இந்த மாதிரி போகும்போது பாம்பு போகும்ல வளைஞ்சி அந்த மாதிரி அற்புதமான காட்சிங்க. பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது. உண்மையிலே ரொம்ப ஹாப்பிங்க. ஆனால் இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி ஆகுதுங்க. இது இந்த மாதிரி பார்க்கும்போது அது நேரிலலாம் இருந்தால் இவ்வளோ கிட்டலாம் போகவே முடியாது. இது பார்க்குறதுக்கு எல்லாமே
இன்னும் நிறைய இருக்கும் போலங்க. பாருங்கள் எவ்வளோ இந்த ஓட்டை எவ்வளோ இருக்குது. மேபி இது எல்லாமே வரும் போல. அது அங்கே தான் சுற்றிட்டுருக்கோம் அங்கங்கே. இது வந்து டிஸ்பிளே பிக்சரு. ஸோ இது வந்து கற்றுங்க பாருங்கள், சூப்பராக இருக்குது. இது டிஸ்பிளே பிக்சர். இது ஒரு பசங்களுக்கு வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரி வேறு லெவலில் இருக்குல்ல. ஸோ அங்கங்கே இந்த மாதிரி சின்னதாக டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் வந்து விட்டுருக்காங்க. ஸோ நிறைய இந்த மாதிரி பார்க்க முடியுது. இது ஏதோ நீடில் மாதிரி ஊசி மாதிரி இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபிஷ்ஷை வந்து பாருங்கள் இங்கே வந்து டிஸ்பிளே வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா டான்ஸிங் ஸ்ட்ரிம்புங்க. இந்த இறாலாம் சொல்லுவாங்களா, அதுதான். இது டான்ஸ் ஆடுற இறாலாமா, அந்த டிஸ்பிளே போட்டிருந்தாங்க, அது பார்த்தா சொன்னேன். டேஷிங் ஸ்ட்ரிங். இது வந்து மூவ் ஆகிறது வந்து டான்ஸிங் பண்ணுற மாதிரி, டான்ஸ் மூமெண்ட் மாதிரி இருக்குமாம்மா. எது எதோ இருக்குங்க, விதவிதமாக பார்க்காதது எல்லாமே இன்றைக்கி பார்த்துட்ருக்கோம். ஸ்டார் ஃபிஷ்ஷுங்க. பார்த்தீங்களா? இல்லை சார், சின்ன கலர் கலராக இருக்குது. கலர் கலர்லாம் ஒரு இது டிஃப்ரெண்டாக இருக்குங்க. அக்வேரியமோட இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. சக்கத்தா இருக்கும். ஃபிஷ்ஷுங்க, இது முள்ளு ஃபிஷ். எதுவுமே இல்லை. சின்னதாக இருக்குங்க. ஏதோ ஒன்று பாருங்கள், ரெட் கலரில், அதுதான் காட்டுறாங்க. இங்கே பாருங்க, பியூட்டிஃபுல்லுங்க, வேறு லெவல், வெரி பியூட்டிஃபுல். இங்கே லைட்டிங்ஸ்லேயும் நிறைய வேலை பண்ணியிருக்காங்க பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. ஏதோ கிளியர் பால் மாதிரி இருக்குல்ல, ஆனால் பால் கிடையாது, ஸ்க்ரீனில் படம் ஓடும்ல, அந்த மாதிரி தான் ஓடிட்டுருக்கு. ஆனால் வேறு லெவலில் இருக்குல்ல. இதுதான் அட்ராக்ட் பண்ணுறதுக்காக நைட்டு தீமில் வந்து சூப்பராக பண்ணிட்டுருக்காங்க, வேறு லெவலில். ட்ரிகர் ஃபிஷ்ஷுங்க. அது இங்கே இருக்கு ட்ரிகர் ஃபிஷ். That one. The black one. Yes. Daddy, look, it's fully black. That one. This black fish. இவரை பாருங்க, அது அக்வாமேன் படத்தை பார்த்த மாதிரியே இருக்கு. அக்வாமேன்ல வாட்டருக்குள்ள இருக்கும், தண்ணிக்குள்ளேயே படம் இருக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்கு. ஆமாம், அது அப்போ தண்ணிக்குள்ள வந்த மாதிரியும். இது பாருங்கள், லாப்ஸ்டர்ஸ் தானே. இங்கே இது லாப்ஸ்டர் மாதிரி இருக்குது, ஆனால் இங்கே ஏதோ வேறு பேர் போட்டிருக்காங்க, கிரிம்சன் கிளாஸ் அப்படின்னு. ஆனால் பாரு எவ்வளோ பெருசாக இருக்குங்க, பயங்கரமாக இருக்குங்க, ரொம்ப பயமாக இருக்குங்க. பாருங்கள், அந்த என்னங்க அது இவ்வளோ பெருசாக நீட்டுது பாருங்க. ஓ மை காட், வேறு லெவலில் இருக்குங்க. இதெல்லாம் பக்கத்தில் இருந்து தான் தெரிச்சு ஓடணும், அவ்வளோதான், அந்த மாதிரி இருக்குது. பட் லாப்ஸ்டர் வந்து நிறைய பேர் சாப்பிட்ருக்காங்க, நான் ட்ரை பண்ணல இன்னும். நிறைய பேர் சாப்பிட்றாங்க. இது சீ ஃபுட்டில் வந்து காஸ்ட்லியஸ்ட் சீ ஃபுட் நினைக்கிறேன். இது
ஏய் சரியா சண்டைக்கு வரியா அது இங்கெல்லாம் இருக்குப்பா இந்த மாதம் இந்த கூஸ் மாதிரி ஆகுதுங்க பார்த்துட்டு இருந்தா டோட்டலாக இதுக்கு 10 கால் இருக்குங்க. எப்படி இருக்குது ஒரு எவ்வளோ லிட்டருமோ தேலோட மாதம் இருக்குங்க பாருங்க எப்படி இந்த சைடு இருக்கு போறா சான்ஸ் இருக்குது பார்க்காதது போதுமா டிக்கெட்டு பார்த்தாச்சு ஆனால் பயங்கரம் இருக்குங்க அதெல்லாம் எப்படி சாப்பிட்றாங்க வேற லெவலில் இருக்குங்க கண்ணை பார்த்தீங்களா எங்கே இருக்கு இதுதான் ஃபிஷ் இது இந்த ஃபிஷ்ஷிங் நேமெல்லாம் தெரிஞ்சால் சொல்லுங்க எனக்கு எது தெரியாது இது பாருங்க எப்படி இருக்க கண்ணு பார்த்தீங்களா வா சின்னதா சூப்பராக க்யூட்டாக இருக்குங்க ஏதோ நான் சர்க்கிள்குள்ளே போய் வீடியோ எடுத்த மாதிரி இருக்கு இங்கே பாருங்கள் அவங்க வந்து இந்த கண்ணாடியெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக உள்ளார வந்திருக்காங்க. பட் மீனெல்லாம் துருத்துதுங்க அது சாப்பிட்றதுக்கு அவங்கள. பா இது பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. இதெல்லாம் ஃபிஷ்ஷு மாதிரியே தெரியலிங்க, வேறு ஏதோ ஏதோ ஒரு உருவம் மாதிரி இருக்குல்ல. இதை பாருங்கள் ஷார்க் என்ட்ரி. பா வேறு லெவலில் இருக்குது, எவ்வளோ பெருசாக இருக்குது ஷார்க்கு. இது என்ன இது ஷார்க்கா? பா இதுதாங்க, இது என்ன வகை தெரியாதுங்க. இது பறவை மாதிரி பறந்துட்டே போயிட்டுருக்கு. பாவம் அவங்க வந்து க்ளீன் பண்ணிட்டுருக்காங்க. அதெல்லாம் பாசியெல்லாம் இருக்குல்லங்க, அதெல்லாம் இவங்க தாங்க எடுக்கிறது. அழுக்காகாமல் அந்த கிளியராக வச்சுக்கணும். நிறைய விசிட்டர்ஸ் வருவாங்க. ப்ளஸ் மீனுக்கும் எதுவும் ஆகக்கூடாது. ஏன்னா 65,000 வகையான உயிரினங்கள் இருக்குது, எல்லாமே சேஃபாக இருக்கணும். ஸோ அதுக்காக இவங்க வந்து அடிக்கடி க்ளீன் பண்ணணும். நிறைய மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப ரிஸ்க்குங்க இதெல்லாம். இது பாருங்க, நம்மளை கடிக்க தானே வந்து இந்த கண்ணாடி இருந்தாலும் அப்படியே மேலே போயிடுச்சு. இல்லை நம்மளை கடித்து சாப்பிட்ருக்கோம். சிரிக்கிற மாதிரி இருக்காங்க. நம்மளுக்கு சிரிப்பு காட்டுதா இல்லை நம்மளை பார்த்து சிரிக்குதா தெரியல. அது அடிக்குதுங்க, அதை கடிக்குதுங்க. பாருங்க பாருங்க பாருங்க.
அடுத்த என்ட்ரிங்க. ஸோ இங்கே தாங்க ஷோஸ் எல்லாம் நடக்குங்க. இங்கே இந்த மேர்மேட் ஷோ, கடல் கன்னி சொல்கிறாங்களே, அந்த ஷோ வந்து நடக்குதுங்க. இது கிடையாது, அவங்க வந்து க்ளீன் பண்ணிட்டுருக்காங்க. ஆனால் எவ்ரி 5 minutes ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி லைட்டிங் ஷோ போயிட்டுருக்காங்க. ஸோ நம்ம கேட்டோம், இப்போ வந்து 5 o'clock இருக்காமாங்க அந்த மேர்மேட் ஷோ வந்து. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து 2:45, 5 o'clock வரைக்கும் இருக்குது. பார்க்கலாம் இன்னும் இது எவ்வளோ இருக்கோ பார்த்துட்டு அதையும் கவர் பண்ணி போகிற மாதிரி தான் பிளான். ஏன்னா மறுபடியும் வரவோ மாரி தெரியாது, பார்த்துடலாம் என்ன இருக்குது அப்படி தெரியாது எனக்கு, பார்த்துட்டு கவர் பண்ணி போயிடலாம். ஆனால் இந்த மியூசிக்கோட சூப்பராக இருக்குங்க இது. அடுத்த என்ட்ரி போஸ்டியன் ஸ்டோம் இது இருக்குங்க. ஏதோ எவ்ரி 5 minutes வந்து அந்த ஷோ நடக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கேயும் அந்த மாதிரி ஷோ இருக்குங்க. சேம் அதே மாதிரி லைட்டிங் ஷோ தான் இங்கேயும் நடக்கும். ஸோ இது வந்து நம்ம இங்கே உக்காந்துட்டு சுற்றி பார்க்கலாம். இந்த மாதிரி லைட்டிங் ஷோலாம் போய்ட்டுருக்கோம், அவ்வளோதான். ப்ளஸ் அங்கங்கே இப்போ இது வரைக்கும் பார்த்தோமே அதே ஃபிஷ்ஷுங்க தான் இங்கேயும் இந்த டிஸ்பிளேல வந்து நம்ம பார்க்கலாம். இந்த கலரிங் வந்து பாருங்கள், லைட்டிங்ஸ் வந்து சூப்பராக. அந்த மியூசிக் வந்து நான் மியூட் பண்ணிட்டேங்க, மேபி காப்பிரைட் வந்துடும். இங்கேயும் விதமான ஃபிஷ் எல்லாம் இருக்குங்க. இது பாருங்கள் பயங்கரமாக இருக்குல்ல. இது பாருங்கள், இது என்ன ஃபிஷ்ஷுங்க? இது கேட் ஃபிஷ்ஷா? எப்படி பார்க்குது பாருங்க. பாருங்க அக்கேமன் சோலோ. சொல்லுமா அக்வேமேன்ஸ் ரிப்ளை பண்ணியிருக்காங்க எல்லாம் ஒரு பவர் மாதிரி. இது பாருங்க, வா இவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க, திமிங்கில மாதிரி இருக்குங்க. வா ரொம்ப வயசாகிடுச்சோ, வேறு லெவலில் இருக்கு போங்க. இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் தான் இந்த மாதிரி ஃபிஷ் எல்லாம் பார்க்குறேன் நான். இது பாருங்க எப்படி உக்காந்துருக்கு. ஏதோ நான் இவ்வளோ நேரம் பாறை தான் நினச்சிட்டு இருந்தேன், பார்த்தா ஃபிஷ் அது. பார்த்தீங்களா பா, டைல் வேறு லெவலுங்க. இதுதானா அது? அவ்வளோ பெருசாகுமா? பரவ வருதுங்க. அது இங்கே இருக்கிற மாதிரி செட்டப் பண்ணியிருக்காங்க. வாயிலிருந்து வருதுங்க, வாய்க்கு போகுதுங்க. வாய்க்குள்ள இட்ஸ் ஈட்டிங் பேபி. ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. ஓ இது சாப்பிட்றது இல்லைங்க, க்ளீன் பண்ணுறதம்மா. ரீஃப் கிளீனர்ஸாங்க அது. பாருங்க, க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ஃபிஷ்ஷா? அவ்வளோதாங்க, எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ ஆனால் இப்போ நம்ம எண்டுன்னா வெளில போக மாட்டோம். இன்னும் ஒரு 1.5 hour இருக்குது, 5 o'clock. அந்த மேர்மேட் ஷோ பார்த்துட்டு தான் நம்ம கிளம்ப போகிறோம். ஸோ லாஸ்ட்லி இங்கே ஒரு சின்னதாக ஒரு அக்வேரியம் பாருங்கள், ஷீ ஹார்ஸ் இருக்குங்க. இந்த குதிரை வடிவத்தில் இருக்கணும் மீன், அதுதான் இது பாருங்கள். மேல் ஷீ ஹார்ஸஸ்
டேக் த மெயின் பேரண்டல் ரோல் பை கேரிங் த எக்ஸ். பாருங்கள் இங்கே இருக்குது பாருங்கள், அங்கே உட்காந்துருக்கு ஒன்று பார்த்தீங்களா, இங்கே ஒன்று இருக்குது, அப்புறமா இங்கே ஒன்று வெளில வந்திருக்கு பாருங்கள். இது வந்து கடைசியில் வச்சுருக்காங்க எக்ஸிட் ஆகும்போது. பக்கத்தில் சின்ன சின்ன கலர் ஃபிஷ்ஷஸ், நம்ம வீட்டில் வைக்கிற அக்வேரியம் மாதிரியான ஃபிஷ்ஷஸ் வந்து இங்கே லாஸ்ட்டில் இருக்குது. ஸோ போகலாம், போய் டைம் பாஸ் பண்ணிவிட்டு இனி எவ்வளோ நேரம் தெரியாது இருந்துட்டு அந்த ஷோ பார்த்துட்டு போகலாங்க. ஷோ உங்களுக்கும் காட்டிடுறேன் ஃபைனலாக. பாருங்கள் இங்கே வந்து எவ்ரி 10 minutes வந்து இந்த மாதிரி லைட்டிங் ஷோ நடக்குதுங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ஒரு தடவை ஒரு தீம் போடுறாங்க, நல்லா இருக்குது. இன்னும் அந்த ஷோ ஸ்டார்ட் ஆகல, இது வந்து லைட்டிங் ஷோ மட்டும்தான், சூப்பராக இருக்குது. நல்லா இருந்ததா? அவ்வளோதாங்க, முடிஞ்சது, கிளம்பிட்டோம். ஆல்ரெடி ஷாப்பிங் சென்டரில் இருக்க பாருங்கள். ஸோ தட் மீன்ஸ் வெளியில் கிளம்பிட்டோம். ஸோ மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொண்டு வந்துட்டு இருப்பேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.